ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் சோம்பு, கடுகு போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா தொக்கு கிரேவி மாதிரி வரணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். அது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா இன்னும் கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். அதை நம்ம நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த காலிஃப்ளவர் எண்ணெயிலே வதங்கி வரணும். அந்த தொக்கு கூட நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் சுவை டேஸ்ட்லேயே கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன ஆட் பண்ணோம்னா, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த காய் சும்மா சுட தண்ணியில் போட்டு எடுத்ததுனால லைட்டாக தான் வெந்திருக்கும். நம்ம அது வேகிறதுக்காக, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலை, தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். அப்புறம் அந்த தண்ணி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். தண்ணி கொதித்து வரும்போது கிரேவி பதத்துக்கு வந்துடும். நல்லா சுண்டி வரணும். நம்ம எப்படி சிக்கன் செஞ்சால் நல்லா சுண்டி வருது தண்ணி, அதேமாரியே காலிஃப்ளவரில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது. சிக்கன் சுவையை விட அதிகமான டேஸ்ட் இருக்குது. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சுட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகணும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்டி வரும். சுண்டி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஃபைனலாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.